வெளிநாட்டுல பட்டைய கிளப்புற புஷ்பா 2 சீக்கிரத்திலேயே 1000 கோடி கிளப்ல இணைஞ்சிரும். சுகுமார் இயக்கத்துல நடிகர் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஃபகத் ஃபாசில் நடிப்புல வெளியான புஷ்பா 2 தி ரூல் படம் பாக்ஸ் ஆபீஸ்ல சக்க போடு போட்டுட்டு வருது. பேன் இண்டியா படமா வெளியான இந்த படம் எல்லா மொழியிலயுமே நல்லா கல்லா கட்டிட்டு வருது. இந்த படத்தோட 4வது நாள் வசூல் எல்லாரையுமே வாய்ப்பிழக்க வச்சிருக்கு. புஷ்பா படத்தோட முதல் பாகத்துல லாரி ஓட்டுநரா கூலி தொழிலாளியா இருந்த புஷ்பராஜ் சட்டவிரோதமா செம்மரக் கடத்தல் வியாபாரத்துல தன்னை வல்லமை மிக்க நபரா மாத்திக்கிட்டாரு. என்னதான் சட்டவிரோதமான செயல்களை செஞ்சாலும் அம்மா மேலயும் தன்னோட காதலி ஸ்ரீவள்ளி மேலயும் காதலையும் அன்பையும் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட குடும்பத்தை பாதுகாக்க எந்த எல்லைக்கும் போவாரு அப்படின்னு கதை விறுவிறுப்பா போச்சு. அதை தொடர்ந்து 2வது பாகத்தின் மேல ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில புஷ்பா 2வது பாகம் வெளியாகி சக்க போடு போட்டுட்டு வருது. புஷ்பா 2ஆம் பாகத்துல அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஃபகத் ஃபாசில், ராவ் ரமேஷ், சுனில், அனுசுயா பரத்வாஜ், ஜெகபதி பாபு, பிரகாஷ் ராஜ் அப்புறம் தாரக் பொன்னப்பா அப்படின்னு பல நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. முதல் பாகம் மாதிரி 2வது பாகத்துல சுவாரஸ்யம் இல்ல அப்படின்னு ரசிகர்கள் சொன்னப்பவும் கூட படம் முதல் நாள்ல 294 கோடி ரூபாய்களை வசூலிச்சிருக்கிறதா தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அறிவிச்சிருக்கக்கூடிய நிலையில இந்த விஷயம் மகிழ்ச்சியில அழுத்தியிருக்கு. புஷ்பா 2 படம் உள்நாட்டுல சுமார் 585 கோடி ரூபாய் வசூலிச்சிருக்கிறதாவும், வெளிநாட்டுல 19.25 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வசூலிச்சிருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இந்த படம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உலகளாவிய பாக்ஸ் ஆபீஸ்ல 185 கோடி ரூபாய்க்கும் மேல வசூலிச்சு எல்லா சாதனைகளையும் முறியடிச்சிருக்கு. இந்த படம் வெளியான 4 நாட்கள்லயே உலகளாவில சுமார் 750 கோடிய வசூலிச்சிருக்கிறதாவும், இந்த படம் 10 நாளைக்குள்ள 1000 கோடி கிளப்ல இணையும் அப்படின்னும் நம்பப்படுது. ஒரு படம் ஒரு வாரம் ஓடினாலே பெரிய வசூல் அள்ளிடும் அப்படிங்கிறதுக்காகவே டிசம்பர் 6ஆம் தேதி ரிலீஸையே ஒரு நாள் முன்னாடியே மாத்தி டிசம்பர் 5ஆம் தேதியே புஷ்பா 2 படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் வெளியிட்டுச்சு. இந்த வருஷம் வெளியான விஜயோட கோட் திரைப்படம், மகேஷ் பாபுவோட குண்டூர் காரம், ஜூனியர் என்டிஆரோட தேவாரா மாதிரியான படங்கள் ஸ்டார்டம் காரணமாவே பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல் வேட்டை நடத்துச்சு. ஆனா விமர்சன ரீதியாவும் ரசிகர்களை முழுமையா திருப்திப்படுத்தக்கூடிய விதமா அந்த படங்கள் அமையல. அதே நிலைதான் புஷ்பா 2 படத்துக்கும் ஏற்பட்டிருக்கு. அதுவும் கடைசி கிளைமேக்ஸ் சண்டையை பார்த்த ரசிகர்கள் கழுவி கழுவி ஊத்திட்டு வராங்க. பாலிவுட்ல புஷ்பா படம் முதல் நாள்ல வெறும் 4 கோடி ரூபாயை மட்டுமே வசூல் பண்ண நிலையில புஷ்பா 2 படம் முதல் நாள்லயே 72 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. இதுவரைக்கும் எந்த ஒரு ஹிந்தி படமும் வசூல் பண்ணாத கலெக்ஷனை அள்ளி கொலை மாஸ் காட்டியிருக்கு. அல்லு அர்ஜுன் ஸ்டார்டம் தமிழ்நாட்டுல கூட முதல் நாள்ல 11 கோடி ரூபாய வசூல் மட்டுமே பண்ண நிலையில ஹிந்தியில அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரசிகர்களை பார்த்து பாலிவுட் நடிகர்களே பயத்துல இருக்கிறதா சொல்றாங்க. புஷ்பா முதல் பாகத்துல கையை கட்டிக்கிட்டு அல்லு அர்ஜுன் போடக்கூடிய சண்டைகள் தியேட்டரையே தெறிக்க விட்டுச்சு. புஷ்பா 2லயும் அதே காட்சியை நினைவுபடுத்தி கிளைமேக்ஸ்ல கையையும் காலையும் கட்டுங்கடா, இப்ப எப்படி புஷ்பா நம்மள அடிக்கிறான்னு பாருங்க அப்படின்னு ஹெவி பில்டப் கொடுத்து புஷ்பராஜோட கையையும் காலையும் கட்டிட்டு அவர் கண்ணு முன்னாலேயே அவரோட அண்ணன் மகளோட ஆடைகளை வில்லன் ஆட்கள் அகற்ற அப்படியே சிங்கம் மாதிரி பாஞ்சு ஒவ்வொருத்தரையும் பற்களால கடிச்சு கொள்ளக்கூடிய காட்சிகளை எல்லாம் இயக்குனர் சுகுமார் எப்படிதான் மாஸ் அப்படின்னு நினைச்சு மனசாட்சியே இல்லாம வச்சாரோ அப்படின்னு தெரியல அப்படின்னு நெட்டிசன்கள் புஷ்பா 2 சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க.